நடுவிலோ எந்த விதமான மரண பள்ளத்தாக்குகளுக்கு நடுவிலோ கடந்து செல்லும்படியான கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர். அல்லேலூயா, பிரைஸ் காட். பாருங்க, மரண இருளின் பள்ளத்தாக்குல கூட தாவீது எப்படி நடக்கிறாரா? எப்படி நடக்கிறாரா? காரணம் என்ன தெரியுமா? கூட யார் இருக்கிறது? சத்தமா சொல்லுங்க, கூட கர்த்தர் இருக்கு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரண பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறோமா? இனி ஜீவனே கிடையாது, சாவுதான் அப்படின்னு டாக்டர் சொல்லுவார். டாக்டர் என்ன சொல்லுவாரு சொல்லுங்க? அவரு வேற என்ன பண்ணுவார்? அவருக்கு ஏதோ ஒண்ணு சொல்லணும். எப்படி இருக்கு டாக்டர்னா, தெரியலன்னு சொன்னாக்க அவருக்கு அசிங்கம். டாக்டருக்கு தெரியலமா அப்படின்னு சொன்னா அவருக்கு அசிங்கம். அவர் என்ன சொல்லுவாரு? ஒண்ணு பயப்படாதீங்க, இல்லைன்னா கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. டாக்டர் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாலே நமக்கு கவலை ஆயிடும். அவர் பயப்படாதீங்க, எங்களால முடிஞ்சதை ட்ரை பண்றேன்னு சொல்லும் போது நமக்கு பாதி உயிர் போயிடும். ஆனா எங்க அப்பா இருக்கிறார் பாருங்க, பயப்படாதன்னு சொன்னா பயத்துக்கான அறிகுறியே இல்லாதபடிக்கு தான் அற்புதங்கள் செய்கிறவர் ஆகிறார். கரந்தட்டே கரந்தட்டே கரந்தட்டே. மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு, இருள் சூழ்ந்து பாரங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே நடந்தவர் இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். இருக்கின்றவராக இருக்கின்றாரே, இன்றும் என் ஜெபம் கேட்பார். எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீர் எல்லாம் துடைப்பார். வியாதியில் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுமே, ஆதியில் பெயர் சொல்லி அழைத்தவரே, ஆற்றுவர் அன்பினாலே. பரலோகில் உம்மை அல்ல யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. பரலோகில் உம்மை அல்ல யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் எந்தன் துணை அவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். அல்லேலூயா. வியாதி படுக்கையில, மரண படுக்கையில டாக்டர் சொல்லுவாரு முடியாதுன்னு, கர்த்தர் சொல்றாரு உன் கூட நான் இருக்கிறேன். உன் படுக்கையில நான் இருக்கிறேன், உன் துக்கத்தில் இருக்கிறேன், உன் கண்ணீரில் இருக்கிறேன், உன் பலவீனத்தில் இருக்கிறேன், உன் வேதனையில் இருக்கிறேன், உன் அழுகையில் நான் இருக்கிறேன் மகளே. உன் அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது தனிமையாக அல்ல, உன்னோடு கூட நானும் கடந்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் கூட மாத்திரம் இருந்துட்டா மரண இருளின் பள்ளத்தாக்கு கூட எனக்கு பரலோக பேரின்பமாக இருக்கிறது. கரந்தட்டை 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 கரந்தட்டை. கர்த்தர் நம்ம கூட மாத்திரம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. ஆண்டவர் யாக்கோப்புக்கு வாக்கு கொடுக்கிறார். யாக்கோப்பே பயப்படாதே, நீ எகிப்துக்கு தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை என்ன பண்ணுவேன்?
அல்லேலூயா. அடுத்த 4வது வசனம் வாசிங்க, நம்ம அதை வாசிக்காம விட்டு. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். அல்லேலூயா. எகிப்துக்கு போ, நான் உன் கூட எகிப்துக்கு வருவேன். ஏன் எகிப்துக்கு அனுப்புகிறார் தெரியுமா? அது ஒரு இருள். இருள்ல யாருமே வெளிச்சம் தெரியுமா? யாருமே தெரியாது. அங்குதான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்ற போகிறேன். அல்லேலூயா. நாம எங்க பயப்படுறோமோ, எங்க கலங்குகிறோமோ, எங்க போனா வாழ முடியாதுன்னு நினைக்கிறோமோ, ஐயோ இந்த ஊர்ல இனி வாழவே முடியாது, இந்த தொழில இனி வருமானமே இல்ல, இந்த வாழ்க்கையே பிரயோஜனம் இல்ல, எதுக்குங்க வாழ்றது அப்படின்னு நினைக்கிறீங்க பாருங்க, அங்குதான் கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாய் மாற பண்ண போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் எங்க பெரிய ஜாதி ஆக்குறாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களை பார்க்கிலும், எகிப்தினுடைய ஜனங்களை பார்க்கிலும் பலுகி பெருகினது எங்க தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானானிலே அவர்கள் இருக்கும் பொழுது கொஞ்ச ஜனமாக இருந்தார்கள். எப்பொழுது எகிப்துக்கு இருளுக்கு வந்தார்களோ, கர்த்தர் இருளுக்கு உள்ள, மறைவுக்கு உள்ள தம்முடைய பிள்ளைகளை பெரிய ஜாதியாக மாற்றி அவர் வெளியிலே புறப்பட பண்ணினவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லது அடிமைத்தனத்தின் ஆவியா, கட்டுகளோடு கூட இருக்கிறீர்களா? பிரச்சனையோடு கூட இருக்கிறீர்களா? துக்கத்தில் இருக்கிறீர்களா? சிறைப்பட்டு இருக்கிறீர்களா? அங்குதான் கர்த்தர் நம்மை பலுகி பெருக பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். யூதா கோத்திரம் பாபிலோனுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டார்கள். அங்குதான் கர்த்தர் தானியேலை பிரதானிகளுக்கு மேல், தேசாதிபதிகளுக்கு மேலாக உயர்த்தினார். அல்லேலூயா. தானியேல் மாத்திரம் இஸ்ரவேல்ல இருந்திருந்தார்னா தானியேல் யார் என்று பைபிள்லயே வந்திருக்கார். ஆமென் சொல்லுங்க. தெரிஞ்சிருக்குமா நமக்கு? தானியேல் என்ற புக்கே நமக்கு வந்திருக்காது. தானியேல் அதிபதியாகவே மாறி இருக்க மாட்டார். தானியேல் ஒரு பெரிய மனுஷராக மாறி இருக்க மாட்டார். தானியேலை கர்த்தர் உயர்த்துவதற்கு பாபிலோன் தேசத்தினுடைய அடிமைத்தனத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்ம போகிற இடம், வாழ்கிற காரியங்கள், போக போற இடம், குடும்ப சூழ்நிலைகள், ஐயோ இந்த குடும்பத்துக்கு போற நான் இனி நான் மாட்டிக்கிட்டனே, கவலைப்படாதீங்க. அங்குதான் கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாக மாற பண்ண போகிறார். அங்குதான் கர்த்தர் என்ன உயர்ந்த ஜாதியாக மாற பண்ண போகிறார். அங்குதான் கர்த்தர் என்ன பலுகி பெருகு பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. பயந்து பயந்து காலேஜ் போறீங்களா? ஐயோ இந்த காலேஜ் மோசமான காலேஜ், எங்க எப்படி போய் படிக்கிறது தெரியல, மோசமான லெக்சரர், மோசமான HOD, மோசமான சூழ்நிலை, ஹாஸ்டலுக்கு போற, என்ன பண்ண போற? கர்த்தர் சொல்லுகிறார், போ, கூட வருகிறேன், பெரிய ஜாதி ஆக்க போகிறேன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, எங்க போறதுக்கு தைரியம் இருக்கா இல்லையா நமக்கு? கால் வைக்கிற தேசத்தை சுதந்திரமாய் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கால் வைக்கிற தேசத்தை அதிர பண்ணுவாரா, அதிர பண்ண மாட்டாரா? போகிற இடத்துல கர்த்தர் கூட வருகிறாரா, வரவில்லையா? எங்க போனாலும் ஆண்டவர் சொல்ல, எகிப்துக்கு போ, இருளுக்கு போ, உபத்திரவத்துக்கு போ, வேதனைக்கு போ, அடிமைத்தனத்திற்கு போ, கர்த்தர் பெரிய ஜாதியாய் மாற்ற போகிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 14-15 வாசிங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் 33:15 யாத்ராகமம் 33:14-13 இருந்தே வாசிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அதற்கு கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். ஆண்டவர் மோசே சொல்றார், ஆண்டவரே இப்போ எகிப்துக்கு போன யாக்கோப்பு குடும்பம் பெருசாயிடுச்சு. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வெளியில கொண்டு வந்தார். செங்கடலை கடக்க பண்ணி வந்துட்டாரு. இப்போ வனாந்திரங்கள், எங்கப்பா வனாந்திரம், தண்ணி இல்ல, தண்ணி கசந்த மாறாவாக இருக்கிறது, குடிக்க முடியல,
பிரச்சனை, தண்ணியே இல்லை. ஒவ்வொரு படியாக கர்த்தர் கஷ்டத்துக்கு நடுவாக இஸ்ரவேலரை நடத்தி கொண்டு வருகிறார். இப்ப மோசே சொல்றார், பாடுபட்டு கஷ்டப்பட்டு மோசேக்கு சலிப்பே வந்துருச்சு. என்ன ஆண்டவரே, என்னால முடியல அப்பா, இப்போ உம்முடைய சமூகம் என் கூட வரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க வரணும் என் சமூகம்? வாசிங்க, அதை பார்க்கலாம் மறுபடியும். அதற்கு அவன், என் சமூகம் இல்ல, அது முன்னாடி மோசே ஜெபம் பண்றது, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறது என்ன தெரியுமா? உம்முடைய வழியை எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே. திரிஞ்சு டயர்ட் ஆயிடுச்சு ஆண்டவரே, உம்முடைய வழியை சொல்லுங்கன்றார். பாருங்க, கர்த்தர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்று ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கூட வருவேன். இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு முன்னாடி நான் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2013 முடிக்கிற தருவாயில நாம இப்ப இருக்கிறோம் பாருங்க. எனக்காக கர்த்தர் 2 ஸ்டெப் எடுத்து வச்சு 2014 கால் வைக்க கர்த்தர் ரெடியாக நின்று கொண்டிருக்கிறார். புதிய வருஷத்திலே நீங்களும் நானும் கால் வைப்பதற்கு முன்பாக, புதிய ஆண்டை நீங்களும் நானும் காண்பதற்கு முன்பாக என் கர்த்தர் எனக்காக அவருடைய சமூகத்தை முன்பாக அனுப்பி இருக்கிறார். ஏசப்பா, என் பரலோக தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்னாடி போறதுனால இந்த புதிய வருடத்துல கால் வைப்பதற்கு நமக்கு கவலை கிடையாது, நமக்கு பயம் கிடையாது, நமக்கு துக்கம் கிடையாது, நமக்கு வேதனை கிடையாது, நமக்கு தவிப்பு கிடையாது. காரணம், என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு முன்பாக